கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணே, பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸ் கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால முன்னாடியே வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுத்தி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த அருவிக்குள்ள போய் பார்க்க போறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல என்ன விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரலை? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சுவாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுற. ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியே வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே.
அப்பதான் 3வது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊர்கா வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்கே என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய், தயிர், காய்கறி கொடுக்கலையே. ஆனால் இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்டில் எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்கே பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா, தயிர், ஊறுகாய், காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல், தயிர், ஊர்கா இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்கே என்ன பண்ணுற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்தில் கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்பினால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. ஷிவானி ஒரு சாதாரண பொண்ணு. அவ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. இப்ப ஷிவானி பெரியவளாயிட்டா. அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவம்மா. இல்லம்மா, அப்படியே எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேம்மா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா என் புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். அதுக்காக நான் உங்களை பார்க்க கூட வரமாட்டேன்னு அர்த்தம் கிடையாதும்மா. ரொம்ப சரியாக சொன்னம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறாங்க. பார்வையிலேருந்து தூரமாக போகிறாங்கன்றதுக்காக அவங்க நம்ம மனசுலேருந்து விலகிறது இல்லையே. பாத்தீங்களா, அப்பா எவ்வளவு உண்மையான விஷயத்த சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம பார்வையை விட்டு விலகி போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு விட்டும் விலகி போயிடுவாங்கங்க. இல்லம்மா, ஏன் விஷயத்துல அப்படி நடக்காது. நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு வேணும்னா நடக்கலாம். நீங்க வேணா பாருங்க, நான் உங்களை பார்க்காம பல மாசங்கள் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் நீங்க மனசார என்னை எப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த சமயம் நான் உங்க பக்கத்துல இருப்பேன். இந்த மாதிரி பேசுறதுல உன்னையும் உங்க அப்பாவையும் போட்டி போடவே முடியாது. கடவுளேன்னு உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்க 2 பேருடைய பாசம் இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். சரி சரி, எனக்கு இப்போ டிஃபன் செஞ்சு கொடுங்க. நான் இப்போ கிளம்புறேன். ஷிவானிக்காக இன்னொரு இடமும் பார்க்க வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கே போய் அந்த பையனை பார்த்துட்டு வரேன். சரிங்க, நீங்க போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க. நான் உங்களுக்காக டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஷிவானியோட அப்பா கை அலம்புறதுக்காக போனாரு. அப்புறம் ஷிவானியோட அம்மா அவருக்கு டிஃபன் எடுத்து வைக்க போனாங்க. அப்புறம் ஷிவானி அவங்க வீட்ல இருக்கிற பூஜை அறைக்கு போனா. ஹே கண்ணனே,
எனக்கு எந்த பையனோட கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த பையன் நல்ல பையனா இருக்கணும். அப்புறம் அவர் தன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்லாம என்னோட அப்பா அம்மாவுக்கும் அவர் மரியாதை கொடுக்கணும். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறத அவர் தடுக்க கூடாது. கடவுளே, உங்களுக்கே தெரியும், என் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க தனியா ஆயிடுவாங்க. இங்க சிவானி கண்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவளுடைய அப்பா டிஃபன் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக கிளம்பி போனாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிவானியோட அப்பாவுக்கே விஷயம் தெரிஞ்சது. அவங்களோட நிலைமை என்னவோ அதே மாதிரி தான் மாப்பிள்ளை வீட்டு நிலைமையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. வாங்க, வணக்கம். என்னோட பேர் அதுல். வணக்கம்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நேராக ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ஏழைங்க. உனக்கு என் பொண்ணோட சேர்த்து வரதட்சணை ஏதாவது வேணும்னா நீ அதை முன்னாடியே சொல்லிடு. நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன் தான். வீட்டில் என்னோட அம்மா இருக்காங்க. அப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அதனால தான் சிட்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் எப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இங்கே பாருப்பா, நான் இது வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு ஒரு பெரிய gift கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் அவளுக்கு கலாச்சாரத்தை நிறைய சொல்லியிருக்கேன். நானும் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட்ஸை நம்ம எப்போ வேணுனாலும் கொடுக்கலாம். ஆனால் கலாச்சாரத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல? ஆமாம், அதை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சரியாக சொன்னீங்க. நம்ம 2 பேரோட யோசனைகளும் நிறைய விஷயங்களில் ஒத்து போகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை நேராக பார்த்து பிடிச்சிடுச்சுன்னா சரி, அப்போவே இந்த சம்மந்தம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் எப்போ வேணும்னாலும் உங்களோட பொண்ணை பார்க்கறதுக்காக வரலாம். எப்போ வேணும்னாலும் ஏன், இப்போவே வரலாமே. சரி, அப்போது இப்போவே பார்க்க முடியும்னா வாங்க, நான் இப்போவே உங்கள் கூடவே வரேன். சிவானியோட அப்பா அதுல கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அடே மகளே சிவானி, நீ எங்கம்மா இருக்க? வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. தன்னோட அப்பாவோட குரலை கேட்டுட்டு சிவானி அவர்கிட்ட வந்தா. சிவானி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தா. அதனால அதுல் அவளை பார்த்ததுமே அப்படியே பார்த்தபடியே இருந்துட்டான். அட, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்லை ஏதாச்சும் பேச போறீங்களா? அவங்க அப்பா சொன்னதை கேட்டதுமே சிவானிக்கு வெக்கம் வந்துடுச்சு. நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன்ப்பா. சிவானிக்கும் அதுலுக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அப்புறம் அவங்களோட சம்பந்தமும் நிச்சயமாயிடுச்சு. 2 பேருக்கும் கல்யாண முகூர்த்தம் நிச்சயமாச்சு. சீக்கிரத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணமாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுல் தன்னோட வேலைக்காக சிட்டிக்கு போயிட்டான். அப்புறம் சிவானி தன்னோட புகுந்த வீட்டுல தன்னோட மாமியாரை கவனிச்சுக்கிறதுல இணைஞ்சிட்டா. என்னால சில சமயங்கள்ல நம்பவே முடியல, என் புள்ள இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கான்னு. நீங்க எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தாம்மா சொல்றேன். அவங்களோட நான் உன்னை இணைச்சி பார்க்கும்போது என் பையனோட விருப்பத்தை பத்தி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சிவானியோட வாழ்க்கையில எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ ஒவ்வொரு நாளும் தன்னோட அப்பா அம்மா கூட மணிக்கணக்கில் ஃபோன்ல பேசிட்டு இருப்பா. அப்புறம் அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டும் வருவா. அம்மா, தீபாவளி வரப்போகுது. என்னுடைய முதல் தீபாவளியை நான் எங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டாடலாமா? இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்னடா கண்ணு இருக்கு? ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் தாம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கும் இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இந்த தடவை தீபாவளிய நானும் உன் கூட உங்க அப்பா அம்மா கூட இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு ஆசையா இருக்கு. என்னம்மா நீங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் கூட வரேன்னு அதிகாரமா சொல்லுங்க. வாங்க, நாம 2 பேருமே போகலாம். சிவானி தன்னோட மாமியாரை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போனா. எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. சிவானியோட வீட்டுல அப்படியே சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. அப்பதான் அவளுக்கு போன்ல ஒரு மோசமான செய்தி வந்தது. அதாவது தான் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த செய்தியை கேட்டதும் சிவானி தேம்பி அழ ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சந்தோஷத்துக்கு நடுவுல இந்த கெட்ட நேரம் சிவானியோட மனச சுக்கு நூறா உடைச்சிருச்சு. அவ இங்கிருந்து நேரா தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனா. அங்க அதுலோட சில ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சிவானி பார்த்த போது அதுல் வீல் சேர்ல உட்கார்ந்துருந்தான். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இனிமே என்னால் எப்போவும் என்னோட காலில் நிற்கவே முடியாது சிவானி. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. உங்களோட இந்த நிலைமையை என்னால் பார்க்கவே முடியல. இப்போ இதுதான் உண்மை. இன்னிலிருந்து நான் வெறும் ஒரு நொண்டியா இந்த வீட்டில் இருக்க போறேன். ஆக்சிடென்ட்ல அதுல் காலை மட்டும் இழக்கல, தன்னோட வேலையையும் இழந்துட்டான்.
இப்போ வீட்டு செலவுக்கும் அத்துலோட மருந்து மாத்திரைக்கும் வீட்டுல பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதனால சிவானி வேலைக்கு போறதுக்கு முடிவெடுத்தா. இப்ப எனக்கு புரியவே இல்லை, செய்யணும்னா நான் என்ன செய்யறது? உங்க 2 பேரையும் விட்டுட்டு சிட்டிக்கு போய் வேலை பார்க்கறதுக்கும் என்னால முடியாது. அப்புறம் இந்த கிராமத்துல எந்த வேலையும் கிடைக்காது. நான் ரொம்பவே மோசமானவன் சிவானி. நான் இங்கே இருந்தும் கூட நீ வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. சிவானி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா. அதாவது அவங்க கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இனிமே அவங்களுக்காக மதிய உணவு ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணா. இப்ப சிவானி அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டலை அவ திறந்தா. கண்ணா, நீதான் எனக்கு உதவி செய்யணும். இது நாள் வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. ஆனா நான் கிச்சடி செய்யறேன். இங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குற கிச்சடி பிடிச்சிருக்கணும். சிவானி ஒரு பாத்திரத்துல கிச்சடிய செஞ்சா. அப்புறம் மதிய சமயத்துல அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல போய் ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. அண்ணன், எல்லாரும் வாங்க, இங்க சுட சுட கிச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க, குறைஞ்ச காசுல சுட சுட அருமையான கிச்சடி ரெடியா இருக்கு. சிவானியோட குரலை கேட்டுட்டு வேலைக்காரங்க நிறைய பேர் அங்க அவகிட்ட கிச்சடி சாப்பிட வந்தாங்க. ஏன்னா கிச்சடி இப்பதான் செஞ்சிருக்கு. அதனால ஜனங்களுக்கு அந்த கிச்சடி ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிச்சடியில் அப்படி ஸ்பெஷலாக எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனால் இது சூடாக இருக்கிறதால இந்த கிச்சடியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கு. இன்னைக்கு முதல் நாளே சிவானி செஞ்ச கிச்சடி நல்ல விதமா வியாபாரம் நடந்தது. அதனால சிவானிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவ இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்துல தன்னோட புருஷனுக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த மருந்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் எங்கேருந்து வந்துச்சு? என்னோட ஹோட்டல்ல இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சுங்க. இப்ப மெல்ல மெல்ல சிவானியோட ஹோட்டல்ல கஸ்டமருங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்ப சிவானிக்கு என்ன தோணுச்சுன்னா, தன்னோட புகுந்த வீட்டு செலவு மட்டும் இல்ல, தன்னோட பிறந்த வீட்டு செலவையும் பார்த்துக்கலாம்னு நினைச்சா. ஆனா அவளோட இந்த சந்தோஷம் கூட ரொம்ப நேரம் நிலைக்கல. இப்ப அங்க வரவங்களுக்கு சிவானியோட கிச்சடி பிடிக்கிறது கிடையாது. முதல் நாள் சாப்பிடும்போது சூடாக இருந்ததால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தினமும் இதை சாப்பிட்றதால எனக்கு இந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. என்னென்ன ஆச்சு? உங்களுக்கு இந்த கிச்சடி பிடிக்கலையா? இங்கே பாருமா, இந்த கிச்சடியில் ஏதாவது சுவையாக இருந்துச்சுன்னா தானே நல்லாயிருக்கும். நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட இந்த கிச்சடியை சாப்பிட்றோன்னா, நாங்கள் எடுத்துகிட்டு வர சாப்பாடு காலையிலேருந்து அப்படியே இருக்கிறதால ஆறி போயிடுது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட இந்த சுவையான கிச்சடியும் எங்களோட ஆறி போன சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. அவர் சிவானி செஞ்ச கிச்சடியை தூக்கி வீசினாரு. அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையும் பார்த்ததும் சிவானிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ணன், நான் கிச்சடியை வேணா சூடுபடுத்தி தரட்டுமா? கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும்ண்ணே. என்னம்மா சூடு பண்ண போகிற? நீ இப்போ தானே இந்த கிச்சடியை செஞ்ச. இதை எத்தனை தடவை தான் நீ சூடு பண்ணி கொடுப்ப? அது மட்டும் இல்லாமல் இதில் சுவையே இல்லாதப்போ இது சூடாக இருந்தால் என்ன, ஆறி இருந்தால் என்ன, எந்த வித்தியாசமும் இல்லை. இனிமேல் நான் எப்பவும் உன்னோட ஹோட்டலுக்கு வந்து இந்த கிச்சடியை சாப்பிடவே மாட்டேன். அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரோட சேர்ந்து இன்னும் நிறைய வேலையாட்கள் கிச்சடியை சாப்பிடாமலே அங்கேருந்து போயிட்டாங்க. சிவானிக்கு இப்போ ரொம்ப கவலையாயிடுச்சு. அவ தன்னோட ஹோட்டலை இப்படியே திறந்து வச்சுட்டு அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. சிவானி, என்னோட மாத்திரைகள்லாம் காலி ஆயிடுச்சு. நீ எனக்காக புது மாத்திரைகள் வாங்கிட்டு வரலையா? இப்படி சொன்னதை கேட்டதும் சிவானியோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவ கையில் ஒரு பைசா கூட கிடையாது. பாவம், அவ மாத்திரை எப்படி வாங்கிட்டு வருவா? என்னாச்சு சிவானி? நீ கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே தானே? பரவாயில்லைங்க. அது கண்ணில் மிளகாத்தூள் பட்டுடுச்சு, அதான் கண்ணு எரியுது. அதனால தான் கண்ணு கலங்கி இருக்கு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சிவானி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா. ஆனால் காசு இல்லாமல் மாத்திரை எப்படி? அவ்வளவு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவளால் கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த விஷயம் அவளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சங்கடமான நேரத்தில் அந்த கண்ணனை தான் அவன் நினச்சிக்கிட்டா. ஐயா கண்ணா, நீ தான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும். இப்போ நான் பெரிய சங்கடத்தில் இருக்கேன். வீட்டில் என் புருஷன் வீல் சேரில் இருக்காரு. அப்புறம் பிறந்த வீட்டில் அப்பா அம்மாவோட உடல்நிலை கூட சரியில்லாமல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. சிவானி கண்ணனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு மாடு கத்துற சத்தம் அவ காதுல விழுந்தது. மா
அந்த சத்தத்தை கேட்டு சிவானி அந்த மாட்டுக்கிட்ட போனா. அப்படின்னா கண்ணை இந்த மாட்டை எனக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா இந்த மாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் தான் இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். சிவானி அந்த மாட்டை தன் கூட ஹோட்டலுக்கு கொண்டு போனா. அப்புறம் ஹோட்டலுக்கு போனதும் இன்னைக்கு செஞ்ச கிச்சடி மொத்தத்தையும் அந்த மாட்டுக்கு கொடுத்தா. அந்த வேலையாட்கள்லாம் அந்த கிச்சடியை சாப்பிட மறுத்துட்டாங்க. இதை சாப்பிடுங்க பசுதேவியே, இதை சாப்பிடு, அதனால உன்னோட பசி தீரும். பசு ரொம்ப பசியோட இருந்தது, அதனால அது சீக்கிரமா எல்லா கிச்சடியையும் சாப்பிட்டுடுச்சு. சிவானி அந்த பசுவை இப்ப தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனா. சாயந்தரம் அந்த பசு மறுபடியும் கத்த ஆரம்பிச்ச போது சிவானி அதுக்கு புற்கள் கொண்டு வந்து போட்டா. அப்ப அவளோட பார்வை பசுவோட மடியில போன போது பசுவோட மடியில இருந்து பால் கறக்க நினைச்சா. அநேகமா இது கறக்கிற பசு போல இருக்கு, நான் பால் கறந்து பாக்குறேன். சிவானி வீட்ல இருந்து ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்தா. பால் கறக்க ஆரம்பிச்சா. பசுவும் நல்ல குணமுள்ள பசு, அது பால் கறக்க ஆரம்பிச்சது. அந்த பசுவோட பால் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஒரே சமயத்துல அந்த பக்கெட் நிறைய பாலை கொடுத்தது. பசு அன்னையே, நீங்க செஞ்சது ஒரு பெரிய அற்புதம். இப்ப இந்த பால் மூலமா நான் பன்னீரை செய்வேன். அப்புறம் என்னோட ஹோட்டல்ல நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். சிவானி அந்த பசும் பால்ல பன்னீரை செஞ்சா. இந்த பன்னீர் வைரம் போல மின்னுச்சு. அப்புறம் அவ அந்த பன்னீரை எடுத்துட்டு போய் தன்னோட ஹோட்டல்ல பன்னீர் கிச்சடி செஞ்சா. இந்த மாய பன்னீர் கிச்சடியோட வாசனையில அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாரும் மறுபடியும் அங்க சாப்பிட வந்தாங்க. இன்னைக்கு ரொம்பவே அருமையான மனம் வருது. நீ எது செஞ்சிருந்தாலும் சீக்கிரமா கொண்டு வாமா. சிவானி எல்லாருக்கும் அந்த மாய பன்னீர் கிச்சடி கொடுத்தா. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ சிவானியோட ஹோட்டல் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ அவ நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அவ தன்னுடைய புருஷனுக்கு மருந்து மாத்திரையோட சேர்த்து தன்னோட அப்பா அம்மா தேவைகளையும் அவ பூர்த்தி செஞ்சா. இதுக்கப்புறம் சிவானியோட ஹோட்டல் பன்னீர் கிச்சடி ஹோட்டல்ன்ற பேர்ல பிரபலமாயிடுச்சு. பிரவீன் ஒரு ஆட்ட வீரர். அவர் தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்து ரன்னிங் போறது வழக்கம். அப்புறம் லாங் ரன்னிங் போனதுக்கு அப்புறமா அவரு தன்னோட விளையாட்டு டிஸ்க வீசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாரு. இந்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நடக்கும். அப்புறம் அங்கிருந்து ரன்னிங்ல வீட்டுக்கு வருவாரு. அவர் வந்ததுமே அவருடைய அம்மா அவருக்கு புரோட்டீன் ஷேக் கொண்டு வருவாங்க. இந்தப்பா கண்ணா, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்ப. ஆமா, எதுக்காக இவ்ளோ பிராக்டிஸ் பண்ற? பிராக்டிஸ் பண்ணட்டுமா, விடு. இவன் அவனுடைய விளையாட்டுல எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றானோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அப்பதானே இவன் பெரிய பிளேயர் ஆகி நமக்கு பெருமையை சேர்க்க முடியும். சரியா சொன்னீங்கப்பா. கண்ணா, நீ உன்னுடைய டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே இருக்க? ஆமாப்பா, டயட் மட்டும் இல்ல, கடுமையான பிராக்டிஸும் பண்றேன். ரொம்ப நல்ல விஷயம். இப்படியே உன்னுடைய விளையாட்டு மேல கவனத்தை செலுத்து. சரி, எனக்கு இப்போ ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரவீனோட அப்பா அம்மா பிரவீனுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா பிரவீனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா ஆக்கணுங்கிறது அவங்களோட விருப்பம். ஆனா திடீர்னு ஒரு நாள் முகேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா முகேஷோட உயிரை காப்பாற்ற முடியல. அப்பா, பிரவீனும் மாலத்தியும் 2 பேரும் அனாதி ஆயிட்டாங்க. நாட்களும் நகர்ந்தது. பிரவீனும் மாலத்தியும் ஆறுதல் படுத்திக்கிட்டு அவங்களே தேத்திக்கிட்டாங்க. கண்ணா, அவர் உயிரோட இல்லதான், ஆனா நீ அவரோட கனவை நிச்சயமா நிறைவேற்றணும்பா. நீ நிச்சயமா ஒரு பெரிய பிளேயரா ஆகணும்பா. ஆமாம்மா. ஆனா அம்மா, நீ வீட்டை பத்தி கவலைப்படாதப்பா. நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நிச்சயமா பணம் சம்பாதிப்பேன். இல்லம்மா, நீங்க இல்ல, நான் வேலை செய்யறேன். அப்படி நீ வேலைக்கு போனீன்னா அப்புறம் உன்னோட விளையாட்டு? அம்மா, நான் காலையில பிராக்டிஸ் பண்றேன், அப்புறம் பகல்ல வேலை செய்யறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நீ என்னப்பா வேலை செய்ய போற? நீங்க பவன் மாமா கிட்ட பேசுங்க. அவருடைய தாபால எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சரிப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். மாலதி தன்னோட உறவுக்கார தம்பி பவனுக்கு ஃபோன் பண்ணினா. ஹலோ சொல்லுங்க அக்கா. பவன், பிரவீனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா. அக்கா, நாளைக்கே அவனை நீங்க தாபாவுக்கு அனுப்பி வைங்க. இங்க அவன் ஏதாவது நிச்சயமா கத்துக்குவான். சரிப்பா. மாலதி போனை கட் பண்ணாங்க. கண்ணா, நாளைக்கே உங்க மாமாவோட தாபாவுக்கு போயிடுப்பா. அவர் உனக்கு வேலை கத்து கொடுப்பாரு. சரிங்கம்மா. மறுநாள் காலையில பிரவீன் தாபாவுக்கு போனான். அங்க அவன் தன்னோட மாமாவை சந்திச்சான்.
அக்கா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. மாமா இறந்து போனது பெரிய துக்கம்தான். மாமா, நான் அம்மாவுடைய பொறுப்புகளை ஏத்துக்கணும்னு பாக்குறேன். நல்ல யோசனைப்பா. எனக்கு எந்த ஒரு வேலையும் தெரியாது. நீங்க எனக்கு ஏதாவது வேலை கத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும் மாமா. கண்டா, இந்த மாதிரிலாம் எதுக்குப்பா பேசுற? நீ என்னுடைய மாப்பிள்ளப்பா. நான் உனக்கு வேலையும் கத்து கொடுக்கறேன், பணமும் கொடுக்கறேன். கவலைப்படாத கண்ணா. ரொம்ப நன்றி மாமா. பவன் பிரவீன் கிட்ட தாபாவில் இருக்கிற வேலைகளை புரிய வச்சாரு. உன்னுடைய வேலை என்னன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் வாங்கணும், அப்புறம் அந்த ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் மெல்ல மெல்ல உனக்கு சமைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கறேன். சரிங்க மாமா. பிரவீன் அன்னையிலிருந்து தாபாவில் வேலை செய்ய ஆரம்பிச்சான். உங்க ஆர்டர் சொல்லுங்க சார். 2 பரோட்டா அப்புறம் பட்டர் சிக்கன். எனக்கு 4 பரோட்டா தால் மக்கனி வேணும். சரிங்க சார். பிரவீன் தாபாவில் வெயிட்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்ற சந்தோஷம் இருந்தது. முன்ன மாதிரி காலங்காத்தால 5 மணிக்கு லாங் ரன்னிங் போவான். அப்புறம் தன்னோட விளையாட்டு டிஸ்கை வீசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போய் அவன் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆவான். கண்ணா, அட்லீஸ்ட் டிஃபனாவது சாப்பிட்டு போப்பா. கொடுங்கம்மா. பிரவீன் அவசரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டான். அப்பா தெய்வமே, என் பிள்ளையோட கனவை நீதான்ப்பா நிறைவேற்றணும். மாலதி தினமும் கடவுள்கிட்ட தான் பிள்ளையோட முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை செஞ்சுப்பா. இங்க தாபாவில் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பிரவீன் கத்துக்கிட்டு இருந்தான். இது ரொம்ப சுலபமா இருக்கு. சுலபமா தான் இருக்கும். பிரவீன் எப்படி பரோட்டா பண்றதுன்னு ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டான். வாவ் கண்ணா, பராட்டாவை நீ ரொம்ப அழகா பண்ற. பவன் பிரவீனோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்பெல்லாம் நடுவுல பிரவீன் பரோட்டாவும் செய்ய ஆரம்பிச்சான். சில நாட்கள்லயே அவன் பரோட்டா செய்யறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். வாவ் பிரவீன், நீ எக்ஸ்பர்ட் ஆயிட்ட இப்போ. எல்லாமே நீங்க கத்து கொடுத்தது தானே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பிரவீனோட மாமாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் ஒரு நாள் பிரவீன் தாபாவுக்கு போனப்ப தன்னோட மாமா ரொம்ப குழப்பத்துல இருந்ததை அவன் கவனிச்சான். என்ன மாமா ஆச்சு? இன்னைக்கு பரோட்டா செய்யற சமையல்காரர் வரவே இல்ல. அதனால என்ன மாமா? நான் பரோட்டா போடுறேன். இன்னைக்கு லீவு நாளுப்பா. கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. நீ கஸ்டமர்ஸ பாத்துக்குவியா, பரோட்டா போடுவியா? நான் ரெண்டுத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. பிரவீனுக்கு என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிரவீனோட மாமாவுக்கு இன்னைக்கு நாள் எப்படி போக போகுதுன்னு பயமா இருந்தது. எப்படியோ மதியம் ஆயிடுச்சு. அப்புறம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க சார், என்ன கொண்டு வரட்டும்? எனக்கு 4 பரோட்டா கடாய் பன்னீர் வேணும். ஒரு பரோட்டா, ஒரு எக் மசாலா வேணும். மீன் குழம்பு 4 பரோட்டா. எல்லா ஆர்டர்ஸையும் வாங்கிக்கிட்டு பிரவீன் கிச்சனுக்கு போனான். அப்புறம் பரோட்டா பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அவன் பெரிய தவால பரோட்டாவை திரட்டி போட்டான். அதுக்கப்புறமா, இந்தாங்க சார், நீங்க கேட்ட கடாய் பன்னீர், உங்களுடைய எக் மசாலா, அப்புறம் உங்களுக்கு மீன் குழம்பு. ஆனா எங்கப்பா பரோட்டா? இதோ வந்துரும். அப்புறம் மறுபடியும் பிரவீன் அந்த தவா கிட்ட போனான். அப்புறம் அவன் அங்க தவால இருந்து பரோட்டாவை எடுத்து அவன் நேரா கஸ்டமரோட பிளேட்டுக்கு வீசினான். அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் பிரவீனுக்காக கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃப்ளையிங் பரோட்டா. கலக்கிற நண்பா. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன, பிரவீன் தவா கிட்ட நின்னுகிட்டே பரோட்டாவை தூக்கி வீசினான். அவனோட மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமா வந்திருந்தாங்க. அப்புறம் வருமானமும் அதிகமாச்சு. பிரவீனோட ஃப்ளையிங் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜனங்க லைன்ல நின்று ஃப்ளையிங் பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. மாமாவோட வருமானம் அதிகமாச்சு. அப்புறம் அவரு பிரவீனோட சம்பளத்தையும் ஏத்திட்டாரு. இப்ப பிரவீனோட வீட்ல பணத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்ல. இந்தாங்கம்மா. நல்லா இருப்பா கண்ணா. இப்ப பிரவீன் தன்னோட விளையாட்டுலயும் நல்ல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சான். அவன் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணான், டயட்டையும் ஃபாலோ பண்ணான். இந்தாப்பா உன்னோட புரோட்டீன் ஷேக், அப்புறம் இது உன்னோட சப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூம்மா. மறந்துடாத, அடுத்த வாரம் உனக்கு காம்படிஷன் இருக்கு. ஞாபகம் இருக்குமா? அப்புறம் ஃப்ளையிங் பரோட்டாவை வீசி அவன் ஒரு செலிபிரிட்டியாவும் ஆயிட்டான். மக்கள் அவன் கூட சேர்ந்து செல்ஃபியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஃபேமஸாவும் ஆயிட்டான். அவன் கிட்ட பணமும் இருந்தது, ரொம்ப பிரபலமாவும் ஆயிட்டான். டிஸ்கஸ் த்ரோல ஸ்டேட் லெவல் சாம்பியன் பிரவீன் சர்மா. அப்புறம் மெல்ல மெல்ல அவன் தன்னோட அப்பாவோட கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தான்.
பிரவீனோட ஃப்ளையிங் பரோட்டா அவனோட வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்தது. இந்த ஒரு திருப்பம் தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு உதவியா இருக்கும். பிரவீன் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஆவான்.